அண்மை செய்தி. டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கு அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்ததாக கூறியிருந்தார். அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பில் அரசியல் கணக்கு எதுவும் இல்லை என்று அண்ணாமலை கூறியிருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த புகைப்படம் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி சென்றிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுமார் 2 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நீடித்ததாக தகவல் வந்திருக்கிறது. இருவர் சந்திப்பில் அரசியல் கணக்கு எதுவும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷாவுடன் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்துள்ளதாக இபிஎஸ் கூறியிருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு நடந்திருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? என்ன தகவல், என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது? டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவின் இல்லத்தில் தான் இந்த சந்திப்பு என்பது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, அதிமுக துணை பொதுச் செயலாளர் KC முனுசாமி, அதே போன்று அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தம்பிதுரை, அதே போன்று CV சண்முகம் உள்ளிட்ட இந்த சந்திப்பின் பொழுது உடன் இருந்திருக்கிறார்கள். முதல் சந்திப்பின் பொழுது அனைவரையும் ஒன்றாக இணைந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விரிவாக பேசியிருக்கிறார். 2வது சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடையே சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்ததில் விலகிய பிறகு இந்த சந்திப்பு என்பது முதல் முறையாக இன்றைய தினம் டெல்லியில் நடைபெறுகிறது. முன்னதாக டெல்லியில் நம்முடைய புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியின் பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பு என்பது நடைபெறாது என தெரிவித்த நிலையில் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுக்க அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் தொடர்பாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜக வட்டாரங்களை பொறுத்தளவு நாம் விசாரிக்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த முடியும். அந்த வகையில் பாஜக அதிமுகவுடன், அதாவது பாஜகவின் தேசிய தலைமை அதிமுகவுடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. மாநில தலைமையை பொறுத்தளவு ஏற்கனவே அண்ணாமலை தெளிவாக தெரிவித்து விட்டார். எங்களுக்கு கூட்டணி என்பது தேவையில்லை, அதாவது அதிமுகவுடன் கூட்டணி என்பது அவசியமில்லை என தெரிவித்தாலும் கடந்த சில வாரங்களாக தேசிய தலைமைதான் இந்த விவகாரத்தில் உரிய முடிவெடுக்கும், திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவரும் தன்னுடைய பேச்சில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறதனால் கிட்டத்தட்ட இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த சந்திப்பின் பொழுது முழுக்க அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாகவே இருப்பதாக பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தலுக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் திமுக தன்னுடைய கூட்டணியை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய நிலையில் அதனை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைப்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருவதாக பாஜக தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது, அதிமுக தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ இந்த புகைப்படம் மட்டும்தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இருவர் தரப்பிலிருந்தும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை, எந்த ஒரு அறிக்கையும் இதுவரை வெளியாகவில்லை. நாளை டெல்லியில் இருந்து புறப்படுவதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து இந்த சந்திப்பின் முக்கியத்துவம், என்னென்ன விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது, கூட்டணி உறுதி செய்யப்படுமா, தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு கால இருந்தாலும் இந்த சந்திப்பு தற்பொழுது நடைபெறுவதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே பாஜக தலைமையை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமாராக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்று இருப்பது முழுக்க ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அதிமுக இணையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தௌஃபிக்.